வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாப் குக் கன்சியூம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வந்தாச்சு. ஸோ இந்த கிறிஸ்மஸுக்கு என்னுடைய கிச்சனில் எப்படி ஒரு ஃப்ளஃபியான நல்லா டென்ஸாக இருக்கிற ஒரு ப்ரௌனி ரெசிபி பார்த்தாலே தெரியும் எப்படி எவ்வளோ டென்ஸாக இருக்குது அப்படின்னு. நல்லா சுவையான இந்த ரெசிபியை வீட்டில் எப்படி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யலாம் அப்படின்னு நம்ம சூப்பராக பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, ஒரு கப் சுகர், நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். ஆரல்ஸ் நீங்கள் வந்து கிரானுலேட்டட் சுகர், ஒயிட் சுகர் நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஸோ 1 கப் சுகருக்கு நம்ம கொக்கோ பவுடர் அண்ட் மைதா வந்து சேர்த்து 1 கப் எடுக்கணும். நான் வந்து கொக்கோ பவுடர் 1 கப் எடுத்துருக்கிறேன், மைதா வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய ப்ரௌனி வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவர், அந்த ஒரு ஃப்ளேவரை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 எக் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு. அண்ட் வெனிலா எசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் எடுத்துக்கிடுறேன். பட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 கிராம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதில் இருந்து நான் வந்து 125 கிராம்ஸ் மட்டும்தான் பட்டர் எடுத்துக்கிட போகிறேன். அண்ட் ஆல்சோ ஆலிவ் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஸோ நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலன்னா கூட நீங்கள் வந்து பட்டரை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஸோ அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு சாக்லேட் ரெசிபி ஆர் எனி ஸ்வீட் ரெசிபிக்கு நம்மளுக்கு சால்ட் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு வந்து பேக்கிங் பவுடரோ உங்களுக்கு பேக்கிங் சோடாவோ தேவைப்படாது. ஏன்னா வந்து உங்களுடைய ப்ரௌனி ரெசிபி வந்து ஒரு டென்ஸ் கேக். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஸ்பான்ச்சினஸாக இருக்கணும்ன்ட்டு அவசியமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நான் வந்து பட்டரை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுறேன். அண்ட் இதில் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிடுறேன். இதில் நான் வந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து மெல்ட் ஆகிருக்குதா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அவனில் கூட வச்சுக்கிடலாம். நீங்கள் வந்து கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டர் வந்து மெல்ட் ஆயிடும். ஒரு பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பட்டர் வந்து லைட்டாக வந்து அடுப்பில் வச்சு ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்தேன், வந்து பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ பட்டர் மெல்ட் ஆன உடனே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆலிவ் ஆயிலை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிடலான்னா ஒரு 50 கிராம் ஆர் 30 கிராம்ஸ் கூட நீங்கள் வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஸோ இது வந்து நல்லா கம்பைன் ஆகட்டும். கம்பைன் ஆன உடனே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ப்ரௌன் சுகரை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கிடலாம், ஆரல்ஸ் நீங்கள் வந்து பவுடர்ட் சுகர் ஆர் நார்மல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து சுகரை பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சுகர் அப்படியே கட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் வந்து அந்த பட்டரோட மெல்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் இருந்த இதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிகிட்டே இருக்க அந்த சுகர் வந்து பட்டரோட நல்லா கம்பைன் ஆயிரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும். ஸோ நீங்கள் அதை பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்துடும். ஸோ இது எனக்கு ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துச்சு. நான் வந்து இப்படியே நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட்லாம் அந்த பட்டர் வந்து சுகரோட நல்லா கம்பைன் ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நீங்கள் தெரியுதா? லைட்டாக பீட் பண்ணுறோமோ உங்களுக்கு வந்து கேக் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த எக்கோட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஸோ இந்த எசன்ஸை நம்ம ஆட் பண்ண பிறகு இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிறது தெரியுது. அந்த டார்க் எல்லோவில் இருந்து உங்களுக்கு லைட் எல்லோவாக மாறுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரை இன்க்ரீடியன்ஸை கம்பைன் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சீவரில் ஃபர்ஸ்ட் நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிடுறேன். அண்ட் இதோட நம்ம மைதாவையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ இதோட ஒரு
பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நான் வந்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கிடுறேன். ஆர் நீங்கள் சல்லடை வச்சு கூட நீங்கள் வந்து சீவ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கேக் மிக்சர் வச்சு நான் சீவ் பண்ணி எடுத்துக்கிடுறேன். நீங்கள் வந்து இதை வந்து 2 times 3 times நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து டென்ஸ் கேக்னால. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கிடுறேன். ஆக்சுவலாக சீவ் நான் வந்து இதை எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு கொக்கோ பவுடரில் கொஞ்சம் லம்ப்ஸ் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து சீவ் பண்ணுறேன். இதுக்கு சீவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த கொக்கோ பவுடரோடைய லம்ஸ் நம்ம எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சீவ் பண்றோம். ஸோ நம்ம வந்து இந்த மிக்சரை ரெடி பண்றதுக்கு முன்னாடி நான் அவனை வந்து 180 டிகிரியில வச்சிருக்கிறேன் அண்ட் 10 minutes நான் ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். இது சைட்ல ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த பட்டர் அண்ட் சுகர் மெல்ட் ஆனதுல நான் வந்து இந்த எக் மிக்சரை நான் வந்து ஆட் பண்ணேன். ஸோ இந்த எக் மிக்சரையும் இந்த பட்டரையும் நம்ம வந்து சும்மா விஸ்கால நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இந்த மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கம்பைன் ஆயிடுச்சு, நல்லா வாட்டரியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் வந்து இந்த கொக்கோ மிக்சரை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கம்பைன் பண்ணிக்கிடலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து டென்ஸ் கேக் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பான்ஜினஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து நான் வந்து விஸ்க் வச்சே நான் வந்து கம்பைன் பண்ணிக்கிடுறேன். ஸோ இது வந்து கம்பைன் ஆகட்டும் நல்லா. இந்த டைம் விஸ்க் பண்ண மோஸ்ட்ல கொஞ்சம் லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரே டைரெக்ஷனில் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன்லனா கொஞ்சம் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ். ஸோ எனக்கு வந்து ப்ரௌனியில் கொஞ்சம் வந்து சாக்லேட் சங்க்ஸ் இருந்தால் பிடிக்கும். ஸோ என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லாததுனால நான் டார்க் சாக்லேட் பிளாக் எடுத்து நான் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இதோட நான் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த மோல்டில் நான் வந்து நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கிடுறேன். ஸோ ஃப்ளார் போட்டு டஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாவு வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை ஆகிக்கிடும். ஸோ நான் ரெஸ்ட் ஆஃப் த மாவை வந்து வெளியில் டஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் வந்து இந்த மிக்ஸ் பண்ணால் அந்த பேட்டரை நான் வந்து ஃபுல்லாக இதில் நம்ம கம்பைன் பண்ணி மோல்டில் ஊற்றிக்கிடலாம். ஸோ பேட்டரை ஊற்றின பிறகு நான் வந்து ஷேக் பண்ணி எடுத்துக்கிடுறேன். ஸோ என்கிட்ட வந்து ஸ்குவாட் டின் இல்லை. ஸ்குவாட் டின் இருந்தால் நல்லா ஸ்லைஸ் பண்ண மோச்சில் ஈஸியாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த ரவுண்ட் மோல்டில் நான் வந்து பேட்டரை ஊற்றிட்டேன். ஸோ நான் ப்ரீஹீட் பண்ண மோச்சில் நான் வந்து ஒரு கப் பவுலில் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ என்னுடைய ட்ரிக் என்னென்னா நான் வந்து கீழே பவுல் ஆஃப் வாட்டர் வச்சு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி என் கேக்கை குக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய கேக் வந்து மேலே க்ரஸ்ட் வந்து கருகாமல் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஈவனாக வந்து குக் ஆகும். ஸோ நான் கேக்கில் வந்து அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக்கிங் ஷீட்டை வந்து இப்படி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி சென்டரில் வந்து குக் பண்ணுறதுக்கு கேப் விட்டு நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது பண்ணுறதுனாலே எனக்கு வந்து மேலே கேக் கருகாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் நான் வந்து கேக்கை நான் வந்து ட்ராப் இன் பண்ண போகிறேன். ஸோ இதை ட்ராப் இன் பண்ண உடனே நான் வந்து இந்த பேக்கிங் ஷீட்டையும் நான் வந்து அதுக்கு மேலே நான் வந்து மேலே வச்சிருப்பேன். அந்த ராடில் வந்து இது வந்து ஸ்டிக் ஆகாதபடி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டெம்பரேச்சரை வந்து 150 டிகிரிக்கு நான் மாற்றிட்டு அண்ட் நான் வந்து ஒரு 20 minutes குக் பண்ணுறேன். ஸோ சைடில் வந்து நான் சென்டரில் வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்தா இப்போவுமே நல்லா கேக் ஸ்மெல் வருது. ஒரு 2 minutes 3 minutes கழிச்சு நம்ம வந்து எப்படி கேக் வந்து குக் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கேக் எப்படி ரெடி ஆகிருக்குதுன்னு நம்ம வந்து ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கேக் வந்து குக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேக் ஹீட் வந்து வெளியே இருக்குதுறதுனால மேலே வந்து எப்படி க்ரஸ்ட் வந்து கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த பேப்பரை நம்ம வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த கேக் பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா ப்ரோக் ஆகிருக்குது அண்ட் மோல்டில் இருந்து நல்லா வந்து கேக் வந்து அன்மோல்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஃப்ளிப் பண்ணோம்னா நல்லா மோல்டில் இருந்து சூப்பராக வந்து வந்துடுச்சு. ஸோ ஒரு 2 minutes நல்லா வந்து நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணுவோம். இப்போவுமே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய க்ரம்பிள்ஸ் ஆஃப் கோட்ஸ் வரும்.
பார்த்தா எவ்வளோ டென்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணாலே நல்லா சாஃப்டாக இருக்குது.